ஃபுட் அட்டாக்னால வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து 25% பேஷண்ட்ஸ் வந்து 1 இயர்ல வந்து உயிரிழப்பு ஏற்படுது. டயபெட்டிக் ஃபுட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சான்சஸ் நெறையா, ஸ்ட்ரோக் வரக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்கு. டைம் இஸ் த கீ. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா இதோடைய பிரச்சனைகள நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த பிரச்சனைய வந்து நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இந்த டயபெட்டிக் ஃபுட் அட்டாக்க வந்து நம்ம எப்படி முன்கூட்டியே அறிஞ்சுக்கிறோம்னா, சிம்பிளா வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு 3 விதமான ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். இத வந்து நாங்க வந்து சிபிஆர்ன்னு சொல்லுவோம். ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீக் பேசின வீடியோல லெக் அட்டாக்க பத்தி பேசினோம். கால்ல போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள்னால, கால்ல லெக் அட்டாக் எப்படி வருதுங்கிறத பத்தி நம்ம பேசினோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்கா டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக்ஸ். டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம நாட்டு ஜனத்தொகையில பல பேருக்கு ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 11-15% பேஷண்ட்ஸ்க்கு சுகர் இருக்கு. 100ல 15 பேஷண்ட்ஸ்க்காவது சுகர் இருக்கு. இந்த சுகர் இருக்க நபர்களுக்கு நீண்ட நாளா சுகர் இருக்கும்போது ஒரு 10 வருஷம், 15 வருஷம் சுகர் இருக்க அவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு சத்து வந்து அந்த இரத்த நாளங்கள்ல படிகிறதுனால, கால்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபுட்டுக்கு கீழ வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பல விதமான ப்ராப்ளங்கள நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு வந்துட்டு டயாபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ்ல என்னன்னா, கால்ல நடக்கும்போது அவங்களுக்கு கால்ல கீழ புண்ணு வருது. இப்ப இந்த புண்ணு வரதுனால என்னன்னா, ஒரு 5 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்த அவங்க ஃபேஸ் பண்ணலாம். என்னன்னா, நீண்ட நாளா அந்த புண்ணு ஆறாம இருக்கிறதுனால, அவங்க ரெகுலரா ஹாஸ்பிட்டல் போ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த கால்ல வரக்கூடிய புண்ணு வந்து நார்மலா ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆறுறதுக்கு அட்லீஸ்ட் 5 to 6 மந்த்ஸ் ஆகுது. இதனால வரக்கூடிய செலவுகள் பார்த்தோம்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வரத விட இந்த கால்ல வரக்கூடிய புண்ணுங்களுக்கு அவங்க செலவழிக்கிறது மிக அதிகமா இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக்ங்கிறது ஹார்ட் அட்டாக்கோட இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் பயணிக்கக்கூடிய ஒரு வியாதியா அவங்க அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீண்ட நாள் புண்ணு ஆறதுக்கான பிரச்சனைகள், கால்ல நடக்கும்போது வலி வர்றது, 2வது கால்ல ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. கால்ல வந்து கிருமி சேர்ந்து சீல் பரவி கால்ல வந்து அவங்க இன்னும் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் சீல் இருக்க இடத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி, அந்த புண்ணு ஆறக்கூடிய நாட்களோட அளவு வந்து இன்னும் போக போக இன்னும் ஜாஸ்தியாயிட்டு போகுது. 2வது முக்கியமான பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா, இது ஆறாத புண்ணு இருக்க நபர்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது 1 வருஷமோ, 2 வருஷமோ, 3 வருஷமோ, 4 வருஷமோ கழிச்சு பார்க்கும்போது ஆம்புடேஷன்ஸ்க்கு போயிடுறாங்க. அவங்க விரல் இழப்போ, இல்லைனா 4 ஃபுட் ஆம்புடேஷன் சொல்லுவோம். காலோட ஒரு முன்பகுதி மட்டும் ஆம்புடேஷன் பண்ணுறதோ, இல்லைனா முட்டி கீழ கால் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இது வந்து 2வது முக்கியமான ப்ராப்ளம். 3வது வந்து முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கும்போது, அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி வரவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா, அட்லீஸ்ட் ஒரு 25% பேஷண்ட்ஸ் வந்து இந்த டயாபெட்டிக் கால்ல வரக்கூடிய ஃபுட் அட்டாக்னால வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து 25% பேஷண்ட்ஸ் வந்து 1 இயர்ல வந்து உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. 4வது முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சான்சஸ் நெறையா, ஸ்ட்ரோக் வரக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்குது. ஏன்னா வந்து கால்ல எந்த அளவுக்கு இரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுற மாதிரி, அதே அடைப்புகள் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு இருதயத்திலேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூளைக்கு போகிற இரத்த குழாயிலும் அதிகமாக இருக்கிறதுனால பக்கவாதம் வர்றது ப்ளஸ் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் கால்ல டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக்னால வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவதிப்படுறாங்க. சரி, அவங்க நடவடையெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்னுமே உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாகி பல இடத்துல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டு மற்ற பிரச்சனைகளால அவங்க உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. 5வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கால்ல ஃபுட் அட்டாக் வருது, புண்ணு இருக்குது, காலில் வந்துட்டு ஆறாத புண்ணு இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸிங் போகிறோம் டாக்டர், நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, 2 வாரத்தில் 3 வாரத்தில் நான் பண்ண ஆறிடுச்சு அப்படிங்கிற நபர்கள் வந்து திரும்பி இதே புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து 1 or 2 இயர்ஸில் மிக அதிகமாகுது. ஸோ அந்த அக்கரன்ஸ் ஆஃப் அந்த அல்சர்ஸ் அந்த வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஒரு வாட்டி அவங்க வந்து ஹீல் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு ரிக்கரன்ஸ் அந்த அல்சர் வந்து திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அவங்க வந்து புண்ணை தான் ஆற்றுறாங்களே ஒழிய காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படைய அடைப்புகளை அவங்க யாருமே அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைனாலையும் மக்கள் அவதிப்படுறதுனால இந்த டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து மருத்துவத்துறையை சார்ந்த நபர்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பப்ளிக்கும் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. எப்படி வந்து முன்கூட்டியே இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம காலில் வரக்கூடிய ஃபுட் அட்டாக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறது இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட், இந்த டயாபெட்டிக் ஃபுட் அட்டாக்கை நம்ம எப்படி முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ், அதாவது நீண்ட நாளாக சுகர் வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, சுகர் கண்ட்ரோல் வந்து சரியான முறையில் இல்லாத பேஷண்ட்ஸு, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ, இல்லை ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, சுகர் இருந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களில், ஏற்கனவே காலில் வந்து புண்ணு ஆறுன நபர்கள், ஆறாத நபர்கள், சின்ன ஏதாவது விரல் அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிருப்பாங்க, விரல் எடுத்துருக்கலாம், இந்த மாதிரியான நபர்கள்,
இதே சுகர் வந்த பேஷண்ட்ஸ் கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கிற நபர்கள், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிற நபர்கள், ஸ்ட்ரோக் வந்திருக்கிற நபர்கள், இவங்கெல்லாமே வந்து இந்த காலில் ஃபுட் அட்டாக் வரக்கூடியான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது வந்து ஒரு இண்டிகேஷன், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற நபர்கள் இவங்களுக்குலாம் இன்னும் சீக்கிரமாக டயபெட்டிக் ஃபுட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். டயபெட்டிக் ஃபுட் அட்டாக் விஷயத்தை பொறுத்தவரையிலும் டைம் இஸ் கீ. அதாவது எவ்வளோக்கு நம்ம சீக்கிரமாக இதோடைய பிரச்சனைகள் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு தீவிரமாகி நான் சொன்ன மாதிரி 5 விதமான பிரச்சனைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரியான தொந்தரவில் போய் நம்மளா போய் சிக்கிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம். ஸோ இந்த டயபெட்டிக் ஃபுட் அட்டாக்கை வந்து நம்ம எப்படி முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறோம்னா, சிம்பிளாக வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு 3 விதமான ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். இதை வந்து நாங்கள் வந்து சிபிஆர்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து எப்படி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இதயத்தை நம்ம அழுத்தி அவங்கள அட்டாக் இன்னும் தீவிரமாக சிபிஆர் பண்ணி சேவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஃபுட்டுக்கும் சிபிஆருங்கிற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. சிபிஆர்னால் ஃபஸ்ட் அது சினா என்ன அர்த்தம்னா செக். எதை செக் பண்ணுறோம்? டெய்லி நம்மளுடைய காலை வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய காலில் ஸ்கின் கிராக்ஸ் வருதான்னு பார்க்கணும். காலில் உணர்வு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். காலில் வந்து எங்கேயாவது ஆணிக்கால் வர மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்காங்கன்னு பார்க்கணும். நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது நடக்க 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 காலில் வந்து பாதத்தில் வலி வரதோ, இல்லை காஃப் மசிலில் வலி வரதோ, இல்லை தை மசிலில் வலி வரதோ, அந்த மாதிரி வலி வரும்போது நடக்க முடியாமல் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி போகிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ரத்த நாளங்கள் அடப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணும் முன்கூட்டியே. ஸ்கின் கிராக்ஸு, நியூரோபதின்னு சொல்லுவோம், காலில் உணர்வு கம்மியாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து பாதங்கள் வந்து ஃபுட்டோட அடிப்பாதம் வந்து ஆர்ச், அதோடைய வளைவுகள்லாம் ஃப்ளாட்டன் ஆகி காலில் ஆணிக்கால் வரக்கூடிய நபர்கள், காலில் ஏற்கனவே புண் வந்துட்டு ஆறின நபர்கள், ஆறாத நபர்கள், இவங்களாம் வந்து டெய்லி காலை வந்து செக் பண்ணிக்கணும். ஏதாவது காலில் வந்து ஸ்கின் கலர் மாறுதல் இருக்கா, நெயில்ஸில் ஏதாவது கலர் மாறுதல் இருக்கா, ஸ்கின்னில் ஏதாவது கிராக் வருதா, புண் ஏதாவது வருதா அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வந்து மெலிசாக ஃப்ரெஜைலாக இருக்கும். அதாவது ஸ்கின் வந்து திக்காக இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்கின்னை பார்க்கும் போதே அது எப்போயாவது இன்னும் ரொம்ப மெலிசாகவும் கிராக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னோட நியூட்ரிஷனே கம்மியாக இருக்க நபர்கள் அவங்களாம் ஸ்கின் கேர் ரொம்ப நிறையா எடுத்துக்கணும். டெய்லி ஸ்கின் வந்து வாட்ச் பண்ண ஏதாவது கிராக்ஸ் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு டே டு டே செக் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் இதில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. சிபிஆரில் ரெண்டாவது வந்து ஃபீல் என்னென்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். பாதத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து காலில் உணர்வு இல்லாத நபர்கள், காலில் ஆணிக்கால் வந்த நபர்கள், காலில் ஏதாவது ஸ்கின் கிராக்ஸ் வந்திருக்க நபர்கள், ஒரு சிலருக்கு வந்து நகம்லாம் வந்து ரொம்ப கருத்து போயிருக்கும், இல்லைனா கலர் மாறி இருக்கும், நகத்துக்குள்ளார அழுக்குகள் இருக்கும். இந்த மாதிரியான நபர்கள்லாம் அதை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். ப்ளஸ் வந்துட்டு காலில் உணர்வு இல்லையா, அந்த உணர்வு இல்லாத நபர்கள் நம்மளுக்கு தெரியாமல் கீழே ஏதாவது ஆணியோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ நம்ம குத்திக்குவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அட்லீஸ்ட் எவ்ரிடே ஈவினிங்காவது நம்ம எங்கேயாவது வெளியில் வெறும் காலில் நடக்கிறோம், காலில் ஏதாவது குத்திடுச்சாங்கிறது அப்சர்வ் பண்ணணும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு டயபெட்டிக் ஃபுட்வேருக்கு தனி ஸ்பெஷல் ஃபுட்வேர்ஸ் இருக்குது. இப்போ புது ஃபுட்வேர்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னா, காலில் வந்து நாங்கள் வந்து ப்ரெஷர் ஸ்டடீஸ் பண்ணி பார்க்குறோம். காலோட நம்ம பாடி வெயிட் வந்து தரையில் எப்படி படுது, பாதத்தோட பகுதி எந்த பகுதியில் வந்து நம்ம பாடியோட வெயிட் 60 கிலோ 70 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா பாடியோட வெயிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதா, இல்லை ஒரு பக்கம் வந்து வெயிட் நிறையா காலில் வந்து ஃபுட்டோட வளைவுகள் வந்து மாறுறதுனால வெளிப்பக்கமும் உள்பக்கமும் 60 கிலோ 70 கிலோ வெயிட் ஒரே பக்கமாக போகிறதுனால கீழே வந்து காலில் வந்து ஆணிக்கால் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த ஃபுட் ஆர்ச் வந்து கரெக்ஷன் பண்ணி ஃபுட்வேர் ஃபுட்டில் இருக்கக்கூடிய வளைவுகளை வந்து ஒரு பரவலாக சீராக போகிற மாதிரி ஃபுட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும். மூணாவது பாயிண்ட் சிபிஆரில் வந்து ஆறுங்கிறது என்னென்னா ரெஃபர்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதோடைய இன்னும் முக்கியத்துவத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட அவங்கள போய் பார்க்குறதுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கோ அவங்கள போய் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பார்க்கணுங்கிற முக்கியத்துவத்தை அவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டே வந்து ஏர்லியராக சீக்கிரமாக வந்தால் தான் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமே தவிர வியாதியோட ப்ராக்ரஷன் ரொம்ப லேட்டாக விரல் இழப்பு ஏற்படைய வாய்ப்புகளும், ஆறாத புண்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும், காலோட வளைவுகள் மாறி புண்ணு கீழே வந்து ஆறாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகிடும். மெயினாக வந்து நிறைய பேர் காலில் வந்து இந்த ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டு காலில் ரத்த ஓட்டம் போகாமல் புண்ணு ஆறாத இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து இது என்னன்னே தெரியாமல் நார்மலாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து கால் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு போய் மாட்டிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, அது உள்ள சைலண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு வெளியில் தெரியல. மிஸ் பண்ணி லேட்டாக வரதுனால தான் கால் இழப்பு ஏற்படுது. சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வைத்திய முறைகள் வந்து உங்களுக்கு பண்ணி ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கால் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கம்மி பண்ணலாம், உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணலாம். இதை நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. தேங்க்யூ.